English பேசினாலும் தமிழண்டா. ஹாய் தமிழியன்ஸ், வெல்கம் டு pharmacology யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா bpharm 6th செமஸ்டரில் உள்ள pharmaceutical biotechnology பற்றி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கலாம். தென் ரொம்ப டெப்த்தாக எல்லாம் பார்க்க போகிறது இல்லை, பேசிக் நாலேஜஸ் வந்து கெயின் பண்ணுற மாதிரி பார்க்கலாம். என்னென்ன டாபிக்ஸ்லாம் வந்து படித்தா ஈஸியாக வந்து பாஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற பேசிக் கான்செப்ட்ஸ் மட்டும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பயோடெக்னாலஜி, pharmaceutical பயோடெக்னாலஜினா என்ன, இந்த சப்ஜெக்ட் வந்து நம்மளுக்கு ஃபார்மசியில் ஏன் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயோ அப்படின்னா பயாலஜிக்கல் சயின்ஸை வந்து டினோட் பண்ணோம். டெக்னாலஜி இப்போ இருக்கிற நியூலி இம்ப்ளிமெண்ட் சிஸ்டமாக இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி டிவைசஸாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து புதுசாக வரது தான் வந்து டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவோம். பயாலஜிக்கல் சயின்ஸை வந்து நம்ம டெக்னாலஜி மூலிமா இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதை பயோடெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவோம். இந்த பயோடெக்னாலஜி ஃபீல்டை நம்ம ஃபார்மசி ஃபீல்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். இதை தான் pharmaceutical பயோடெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறோம். இப்போது இந்த pharmaceutical பயோடெக்னாலஜி எதுக்கெலாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெனட்டிக் இன்ஜினியரிங், தென் அதுக்கப்புறம் இப்போ ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா மெடிசின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஃபெர்மெண்டேஷன் டெக்னாலஜிக்கு யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஒவ்வொரு சாப்டர் வைஸாக நம்ம சொல்கிறேன். தென் டயக்னோசிஸ், இப்போ ஏதோ ஒரு ஆன்டிஜன் வந்து நம்ம பாடிக்குள்ளே இதாகிடுச்சுன்னா அதை டயக்னோசிஸ் பண்ணுறதுக்கு, அதை டயக்னோசிஸ் பண்ணதுக்கப்புறம் ப்ரிவென்ஷன் பண்ணுறதுக்கு, தென் டிசீஸை வந்து க்யூர் பண்ணுறதுக்காக பயோடெக்னாலஜி ஃபீல்டை யூஸ் பண்ணுறோம். தென் ஜெனிக் க்ராப்ஸ்க்கு யூஸ் பண்ணுறோம். இப்போ பார்த்திங்கன்னா எடியபிள் வேக்சின்ஸ் இந்த மாதிரி இருக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பயோடெக்னாலஜி ஃபீல்டு யூஸ் பண்ணி நம்மளுக்கு எடியபிள் வேக்சின்ஸ்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி டிரான்ஸ்ஜெனட்டிக் பிளான்ட்ஸு க்ராப்ஸ்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு, தென் அனிமல்ஸ் இது பண்ணுறதுக்கு, நாமளே வந்து ஆர்டிஃபிஷியலாக மைக்ரோ ஆர்கானிசம்ஸை க்ரோத் பண்ணுறதுக்கு. ஏன்னா நிறைய ஆன்டிபயோட்டிக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மைக்ரோ ஆர்கானிசத்துலேருந்து டெரிவ் பண்ண மாதிரி இருக்கும். அந்த மாதிரி மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக இந்த பயோடெக்னாலஜி ஃபீல்டை ஃபார்மசியில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். தென் இந்த ஓவரால் சப்ஜெக்டில் என்னென்ன வந்து கவர் பண்ண போகிறோன்னு பார்த்திங்கன்னா, இம்மொபிலைஸ்டு என்சைம்ஸ் வந்து ஃபார்மசூட்டிக்கல் ஃபீல்டில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம், தென் ஜெனட்டிக்கல் இன்ஜினியரிங் வந்து ஃபார்மசூட்டிக்கல் ஃபீல்டில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம், தென் மோனோக்ளோனல் ஆன்டிபயோட்டிக்ஸ் பற்றி பார்ப்போம், தென் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து எப்படி ஃபெர்மெண்டேஷன் டெக்னாலஜி மூலயமா நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு இப்போ வந்து யூனிட் ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒவ்வொரு வீடியோவிலையும் யூனிட் 2, யூனிட் 3 அந்த மாதிரி ஒவ்வொரு இதுவும் கவர் பண்ணலாம். தென் ஃபஸ்ட்டு பயோடெக்னாலஜினா என்ன, இப்போ வந்து பயோடெக்னாலஜினா பயாலஜிக்கல் சயின்ஸை டெக்னாலஜி ஃபீல்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் பயோடெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா லூயிஸ் பாஸ்டர் தான் வந்து நம்மளுக்கு ஜெம் தியரி அப்படின்னு சொல்லி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பார். அடுத்தது வந்து அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் வந்து பென்சிலின் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. பென்சிலின் நொட்டாட்டம் அப்படிங்கிற ஒரு மைக்ரோ ஆர்கானிசத்தில் இருந்து பென்சிலினை டெரிவ் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி தென் பயோடெக்னாலஜி ஃபீல்டில் எதுக்கெலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட்லாம் வந்து டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு, தென் ஒரு புதுசான ஒரு மெடிசின்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கோ, தென் வந்து ஃபுட் அண்ட் பீவரேஜ் இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து ஏதோ மைக்ரோ ஆர்கானிசமோ இல்லை பேத்தோஜன்ஸோ ப்ரெசென்ட் ஆகிருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னும் லாட் ஆஃப் ஃபீல்டில் வந்து நம்ம பயோடெக்னாலஜி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் ஃபார்மசூட்டிக்கல் சயின்ஸில். தென் அடுத்தது என்சைம் பயோடெக்னாலஜி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்சைம் அப்படின்னா என்னென்னா, என்சைம்ங்கிறது ஒரு பயோ கேட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இப்போ ஒரு அமினோ ஆசிட்ஸ் இருக்குது, அதை வந்து என்சைம் ப்ராசஸ் மூலிமா நம்மளுக்கு கன்வென்ஷன் ஆகுது. இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து இன்னொரு ப்ராடக்டாக கன்வென்ஷன் ஆகிறதுக்கு நம்மளுக்கு என்சைம் வந்து பாடியில் வந்து தேவைப்படுது. இதை தான் வந்து என்சைம் அப்படின்னு சொல்லுவோம். இது பயோ கேட்டலிஸ்ட்டு, இது ஒரு ப்ரோட்டீன் சப்ஸ்டன்ஸ். இந்த என்சைம் வந்து பயோடெக்னாலஜி ஃபீல்டில் எதுக்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ வந்து என்சைம் இம்மோபிலைசேஷன்ஸ், ஒரு என்சைமை ட்ராப் பண்ணுறோம். இம்மொபிலைசேஷன்னா என்னன்னு சொல்லுவோன்னா, லோக்கலைசேஷன் இல்லைன்னா
அதாவது எந்த ஒரு இடத்துலையும் மூமெண்ட் ஆகாமல் இருக்க வைக்கிறது தான் வந்து நம்ம இம்மொபிலைசேஷன் சொல்லுவோம். என்சைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிளட்டில் வந்து அங்கங்கே சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கும். ஏதாவது ஒரு சப்ஸ்ட்ரேட் இருந்துச்சுன்னா அதோட ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, அதாவது ரேட் ஆஃப் த ரியாக்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக என்சைம் யூஸ் ஆகும். இந்த சப்ஸ்ட்ரேட் வந்து பிரேக் டவுன் ஆகிறதுக்கோ இல்லை வேறு ப்ராடக்டை கன்வர்ஷன் ஆகிறதுக்கோ நம்மளுக்கு என்சைம்ஸ் வந்து யூஸ் ஆகும். அந்த மாதிரி நம்மளுக்கு பாடியில் என்சைம் வந்து ரொம்ப நேரம் வந்து ரிட்டைன் பண்ணி இருக்கணும், அதாவது இந்த சப்ஸ்ட்ரேட் வந்து ரொம்ப நேரம் ரிட்டைன் பண்ணி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவோம்னா என்சைமை வந்து இம்மொபிலைசேஷன் பண்ணுவோம், அதாவது லோக்கலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதே இடத்துல வேறு இடத்துக்கு வந்து சர்வே ஆகாமல் அதே இடத்துல ட்ராப் பண்ணி வச்சுருவோம். இதை தான் என்சைம் இம்மொபிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து ஒரு 5 ப்ராசஸ் இருக்குது. அப்சார்ப்ஷன் அப்படின்னா இந்த மாதிரி என்சைம் இருக்குன்னா அதோட சர்ஃபேஸில் வந்து ட்ராப் பண்ணுறது வந்து அப்சார்ப்ஷன் என்சைம் இம்மொபிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த டைப் பார்த்திங்கன்னா கோவலண்ட் லிங்கிங். அதாவது இது வந்து என்சைம், ட்ராயிங் கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும். தென் இது வந்து சப்ஸ்டேட், அதாவது நம்ம எடுத்துக்கிற ட்ரக் சப்ஸ்டன்ஸாக இருக்கட்டும் இல்லை பாடியிலே இருக்கிற ஏதோ அமினோ ஆசிட்ஸ் இந்த மாதிரி இருக்கிற சப்ஸ்டன்ஸாக இருக்கட்டும், இதுதான் வந்து சப்ஸ்டேட்டுங்கிறோம். இப்போ வந்து இந்த கோவலண்ட் லிங்கிங் பற்றி பார்க்கலாம். கோவலண்ட் லிங்கிங் வந்து பார்த்திங்கன்னா கோவலண்ட் பாண்ட் லிங்கேஜ் மூலமா அந்த சப்ஸ்டேட்டை வந்து ட்ராப் பண்ணி வைக்கும். இதை தான் கோவலண்ட் லிங்கிங் அப்படின்னு சொல்கிறோம். தென் அடுத்த இது பார்த்திங்கன்னா என்கேப்சுலேஷன். கேப்சூல் அப்படின்னா உங்களுக்கே தெரியும். தென் இந்த சப்ஸ்ட்ரேட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கேப்சூல் மாதிரி என்ட்ராப் பண்ணுறது என்கேப்சுலேஷன். என்ட்ராப்மெண்ட். இது பார்த்திங்கன்னா ஜெல் என்ட்ராப்மெண்ட். இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்குது. இந்த மாதிரி ஃபைபர் நெட்வொர்க்குக்கு சென்ட்ரலில் இந்த மாதிரி சப்ஸ்டேட்டை வந்து என்ட்ராப் பண்ணி வச்சுட்டா இதை வந்து என்ட்ராப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதில் ஜெல் என்ட்ராப்மெண்ட் அந்த மாதிரி நிறையா ப்ராசஸ் இருக்குது. தென் இன்னும் வந்து ப்ராசஸ்லாம் இருக்குது. இன்னும் 4 இப்போதைக்கு போதும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறப்ப. தென் இதை வந்து நம்ம எங்கெங்கெல்லாம் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஆன்டிபாடிஸ்லாம் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கோ இல்லை அமினோ ஆசிட்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கோ இந்த என்சைம் இம்மொபிலைசேஷன் ப்ராசஸை யூஸ் பண்ணுறோம். இப்போ ஆன்டிபாடிஸ் ப்ரொடக்ஷன் பார்த்திங்கன்னா பென்சிலின் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கோ இல்லை செப்பலோஸ்போரின்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கோ யூஸ் பண்ணுறோம். இல்லை அமினோ ஆசிட்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா ட்ரிப்டோபான், செரின், அலைனைன், வேலைன் இந்த மாதிரி அமினோ ஆசிட்ஸ்லாம் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு இந்த என்சைம் இம்மொபிலைசேஷன் ப்ராசஸ் யூஸ் பண்ணுவோம். இதில் நான் ஹைலைட் பண்ணி வச்சுருக்கேன்ல அந்த டாபிக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ். இந்த டாபிக்ஸை வந்து விட்டுட்டு எக்ஸாமுக்கு போயிடாதீங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. தென் ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர்ஸில் கேட்ட கொஷின்ஸ்லாம் வந்து இதுலேருந்து அதிகமாக வந்திருக்கு. இது ஒரு அனலைஸ் தான். இதுலேருந்து வரத்துக்கு நிறைய சான்சஸ் தான் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா பயோசென்சார். பயோ அப்படின்னா பயாலஜிக்கல் மெட்டீரியல் டினோட் பண்ணும். சென்சார் அப்படின்னு சொன்னால் டிடெக்ட், அதாவது டிடெக்ஷன் ஆஃப் பயாலஜிக்கல் மெட்டீரியல் இல்லை பயாலஜிக்கல் சோர்ஸஸை வந்து நம்ம டிடெக்ட் பண்ணுறது தான் வந்து பயோசென்சார் அப்படின்னு சொல்கிறோம். இதில் எந்த இதெல்லாம் வந்து நம்ம டிடெக்ட் பண்ணணும்னா ஒரு ஆன்டிஜனோ இல்லை ஆன்டிபாடியோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம டிடெக்ட் பண்ணுறதுக்காக பயோசென்சார்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். இதில் பார்த்திங்கன்னா 5 ஸ்டெப்ஸ் இருக்குது பயோசென்சாரில். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அனலைட்டுங்கிறது என்னது, ஒரு சப்ஸ்ட்ரேட்டு. அது வந்து ஒரு ட்ரக் சப்ஸ்டன்ஸாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு ஆன்டிஜனாக இருக்கலாம், இல்லை ஒரு ஆன்டிபாடியாக இருக்கலாம். நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு அனலைட் வந்து இதில் வந்து நிறைய டைப் ஆஃப் பயோசென்சார்ஸ் வந்து இருக்குது.
இது வந்து பார்த்திங்கன்னா பயோரிசெப்டார்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரோட் வந்து சொல்லியிருக்கோம். இந்த எலக்ட்ரோட் பார்த்திங்கன்னா இது ஒரு பயோரிசெப்டார்ஸாக வந்து ஆக்ட் ஆகுது. இங்கே வந்து ஒரு அனலைட் வந்து அட்டாச்மெண்ட் ஆச்சுன்னா, இந்த மாதிரி அனலைட் அட்டாச்மெண்ட் ஆச்சுன்னா இது வந்து எலக்ட்ரோகெமிக்கல் ப்ராசஸ் மூலிமா ஒரு ஹீட்டோ இல்லை வந்து ஒரு சிக்னல் மூலிமா நம்மளுக்கு வந்து ப்ராசஸை இன்டிமேட் பண்ணும். இதை தான் பயோசென்சார்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதே இந்த பயோசென்சார்ஸ்லாம் எந்தெந்த இதில் ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு என்சைமை டிடெக்ட் பண்ணுறதுக்கு, ஆன்டிபாடி டிடெக்ட் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி யூசேஜுக்கெலாம் வந்து பயோசென்சார்ஸை வந்து ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் இன்ஜினியரிங். ப்ரோட்டீன் இன்ஜினியரிங் அதாவது ப்ரோட்டீனை வந்து நம்ம மாடிஃபிகேஷன் பண்ணுவோம். மாடிஃபிகேஷன் பண்ணி டீனோவோ ப்ரோட்டீன்ஸை வந்து சிந்தசிஸ் பண்ணுவோம். அதாவது டீனோவோ ப்ரோட்டீன்ஸாக என்னென்னா, நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இந்த ப்ரோட்டீனோட மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணிவிட்டு அந்த ப்ரோட்டீன் வந்து விடுற சிக்னலிங்ஸ் வந்து தெரப்யூட்டிக் யூசஸ் வந்து அதிகமாக இருக்கும். இதை தான் வந்து டீனோவோ ப்ரோட்டீன் சிந்தசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் ப்ரோட்டீன் இன்ஜினியரிங். தென் அதுக்கப்புறம் மைக்ரோப்ஸ்லாம் வந்து இண்டஸ்ட்ரியில் என்னதுக்கு யூஸ் ஆகுது, தென் என்சைம்ஸை வந்து எப்படி எப்படிலாம் ப்ரொடக்ஷன் பண்ணுறோம், தென் அது வந்து இண்டஸ்ட்ரியில் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அமிலேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் பார்த்திங்கன்னா, இது வந்து கார்போஹைட்ரேட்டை வந்து பிரேக் டவுன் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. இந்த கார்போஹைட்ரேட்டை வந்து என்ன பிரேக் டவுன் பண்ணோன்னா, இப்போ வந்து ஒரு ஸ்டார்ச் இருக்குன்னா அதை நார்மல் ஒரு சுகர் மாலிகுலாக வந்து பிரேக் டவுன் பண்ணி விட்டுரும். இதுதான் அமிலேஸோட ப்ராசஸ்ஸு. தென் கேட்டலேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரஜன் பெராக்சைடை வந்து நம்மளுக்கு ஆக்சிஜனாகவும் வாட்டராகவும் வந்து பிரேக் டவுன் பண்ணும். தென் பெராக்சிடேஸ் அதாவது ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் ப்ராசஸ் வந்து அக்கர் ஆகும் இந்த பெராக்சிடேஸ் என்சைமால். லிப்பேஸ் அப்படிங்கிற இதுலேயே இருக்குது பாருங்கள், லிப்பிட் மாலிகுலை பிரேக் டவுன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இது ஃபேட்டி ஆசிட்ஸை வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸாவோ இல்லை மோனோக்ளிசரைட்ஸாவோ சேஞ்ச் பண்ணிவிடும். ப்ரோட்டியேஸ் அப்படிங்கிறது வந்து ப்ரோட்டீனை வந்து பிரேக் டவுன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுறது ப்ரோட்டியேஸ் என்சைம். அதுக்கப்புறம் பென்சிலேஸ், இது வந்து ஸ்பெஷல் டைப் ஆஃப் என்சைம். பர்டிகுலர்லி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பென்சிலினுக்கு மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. பென்சிலினை வந்து பிரேக் டவுன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது வந்து பென்சிலேஸ் என்சைம். இதை வந்து எப்படிலாம் வந்து நம்மளுக்கு இண்டஸ்ட்ரியில் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க, தென் அது வந்து இண்டஸ்ட்ரியில் வந்து எதுக்கெலாம் யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பற்றி இதில் பார்ப்போம். தென் அடுத்தது வந்து ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்படிங்கன்னா, ஜெனட்டிக்னா டிஎன்ஏ வந்து சொல்லுவோம். இன்ஜினியரிங் அதாவது இந்த ஜீனை வந்து ஜீனோமையோ இல்லை வந்து டிஎன்ஏவையோ மாடிஃபிகேஷன் பண்ணுறது தான் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் சொல்லுவோம். இந்த ஜெனட்டிக் இன்ஜினியரிங் வந்து ஜெனட்டிக் மேனிப்புலேஷன், ஜெனட்டிக் ஜீன் க்ளோனிங், இந்த மாதிரி நிறையா நேம்ஸ் வந்து நம்ம இண்டிகேட் பண்ணுவோம். இதில் என்னென்ன ப்ராசஸ் அக்கர் ஆகும்னா, ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கில் இப்போ இது ஒரு டிஎன்ஏன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு டிஎன்ஏ. இது என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஏங்கிற ஒரு மாலிகுல் ஆஃப் டிஎன்ஏ இருக்குது, பிங்கிற ஒரு மாலிகுல் ஆஃப் டிஎன்ஏ இருக்குது. இதை வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் மூலிமா கட் பண்ணிடுவாங்க. ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் அப்படின்னா இது ஒரு என்சைம். இது வந்து கட்டிங் ப்ராசஸ்க்காக, அதாவது இதை பிரேக் டவுன் பண்ணுற ப்ராசஸ்க்காக யூஸ் ஆகும். தென் அடுத்த ப்ராசஸ் என்னென்னா, இப்போ நம்மளுக்கு இங்கே இருக்க ஒரு ஏ மாலிகுலோட ஸ்டாண்டும் தென் பி மாலிகுலோட ஸ்டாண்டும் பார்த்திங்கன்னா லிகேஷன் பண்ணிடுவாங்க. லிகேஷன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு டிஎன்ஏ லிகேஸ் யூஸ் பண்ணி ஜாயினிங் பண்ணுவாங்க. தென் இந்த மாடிஃபிகேஷனான டிஎன்ஏவை ஆர்டிஎன்ஏ அப்படின்னு சொல்லுவோம், ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ.
இதை வந்து நம்ம ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜின்னு சொல்லுவோம், ஜெனட்டிக் இன்ஜினியரிங் சொல்லுவோம். ஜெனட்டிக் மேனிப்புலேஷன் அப்படின்னா சேஞ்ச் பண்ணுறது, மாடிஃபிகேஷனை மேனிப்புலேஷன் சொல்லுவோம். ஜெனட்டிக் க்ளோனிங் அதாவது நிறையா வந்து க்ளோனிங், அதாவது ஒரே மாதிரி இருக்கிற ஜீனை வந்து நிறையா வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறது க்ளோனிங் சொல்லுவோம். அதனால் இதை ஜீன் க்ளோனிங் சொல்லுவோம். இது எதுக்காக நம்ம வந்து ஒரு டிஎன்ஏவை மாடிஃபிகேஷன் பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா, ப்ரோட்டீன் வந்து சிந்தசிஸ்க்காக. இந்த ப்ரோட்டீன் தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரப்யூட்டிக் யூசஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போ இந்த டிஎன்ஏ வந்து மாடிஃபிகேஷன், அதாவது தெரப்யூட்டிக் யூசஸ் கொடுக்குற மாதிரி டிஎன்ஏவை மாடிஃபிகேஷன் பண்ணுவோம். இதுதான் வந்து ஜெனட்டிக் இன்ஜினியரிங். இது வந்து பேசிக்காக ஒரு ஓவர்வியூ தான் சொல்லியிருக்கேன். இதில் நிறைய டெப்த்தான கான்செப்ட்ஸ்லாம் இருக்குது. இதை வந்து இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்காக இது மட்டும் பார்த்துக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா என்சைம் இம்மொபிலைசேஷன், பயோசென்சார்ஸ், தென் அதுக்கப்புறம் ஜெனட்டிக் இன்ஜினியரிங். இது வந்து ரிப்பீட்டட் கொஷின்ஸ் வந்து நிறைய கேட்டிருக்காங்க. இது மெயினாக ஃபஸ்ட் யூனிட்டில் வந்து கவர் பண்ணிக்கோங்க. மற்றதெல்லாம் வந்து கண்டென்ட் ஃபுல்லாக மீனிங் மட்டும் நாலேஜபிளாக பார்த்துக்கோங்க. பாய் தமிழியன்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்போ தான் எனக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும்.